தயவு செய்து இனிமேல் இத பத்தி பேசாதீங்க, எங்களுக்குன்னு ஒரு பிரைவசிய கொடுங்க. ஜஸ்ட் பிகாஸ் நாங்க செலிபிரிட்டி அப்படின்றதுனால வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இப்போ ஜிவி பிரகாஷ் அவரோட சமூக வலைதளங்கமான இன்ஸ்டாகிராம் பக்கத்துல பதிவிட்டிருக்காரு. விவாகரத்து குறித்து முதல் முறையா இந்த ஒரு போஸ்ட பதிவிட்டிருக்காரு ஜிவி பிரகாஷ். என்ன அதுல சொல்றாரு அப்படின்றத முழுமையா இந்த வீடியோல பார்க்கலாம். கடந்த சில தினங்களா இணையத்துல வைரல் ஆகி தீயா பரவிட்டு இருக்கிறது இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் மற்றும் பாடகி சைந்தவி தம்பதியினரோட விவாகரத்து தான். இவங்க விவாகரத்து பேச்சு இணையத்துல வைரலான போது நிறைய பேரும் நிறைய விதமான கருத்துக்களை சமூக வலைதளங்கள்ல பதிவிட்டு தான் இருக்காங்க. இந்த ஒரு காரணத்தினாலதான் ஜிவி சைந்தவியை பிரிஞ்சுட்டாரு, இல்ல சைந்தவி தான் ஜிவிய இந்த ஒரு காரணத்துக்காக பிரிஞ்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லோருமே அவங்களோட யூகத்துக்கு தகுந்த மாதிரியான சில பதிவுகளை பதிவிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தான் ஜிவி பிரகாஷ் இப்போ அவரோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஒரு பதிவு பதிவிட்டிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, புரிதலும் போதுமான விவரங்கள் இல்லாமலும் அனுமானத்தின் பேர்ல ரெண்டு மனங்கள் இணைகிறது பிரியறது குறித்து பொது வெளியில விவாதிக்கப்படுவது துரதிருஷ்டமானது. பிரபலமான நபரா இருக்கிறதுனால ஒருவோட தனிப்பட்ட வாழ்வுக்கு அத்துமீறி நுழைஞ்சி தரம் தாழ்ந்த விமர்சனங்கள் வைக்கிறது ஏற்புடையதல்ல. தங்களோட கற்பனைக்கோ வார்த்தைகள் மூலம் வடிவம் கொடுத்து சமூக ஊடகங்கள்ல வெளிப்படுத்துவதால அது யாரோ ஒரு தனிநபரோட வாழ்க்கையை பாதிக்கும் அப்படின்றது கூடயா உணராத அளவுக்கு தமிழர் மாண்பு குறைஞ்சிட்டா. ரெண்டு பேரும் பரஸ்பரமா ஒப்புக்கொண்டு பிரிஞ்சதுக்கான பின்னணியும் காரணங்களையும் என்னோட நெருங்கிய பழகிய நண்பர்கள் உறவினர்களுக்கு நல்லா தெரியும். எல்லார்ட்டுமே கலந்து ஆலோசிச்சுட்டு பிறகுதான் இந்த முடிவை நாங்க மேற்கொண்டோம். எங்களை பிரபலங்களா உருவாக்கிய உரிமையிலேயே இல்ல என் தனிப்பட்ட வாழ்க்கை மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய பேரன்பு வெளிப்பாடவோ தங்களோட ஆதங்கமான விமர்சனங்களா இருந்தாலும் சம்பந்தப்பட்டவங்களோட மனச அது ரொம்பவும் காயப்படுத்தும் அப்படின்றத உணர்த்துறதுக்காகவே இதை நான் பதிவிடுறேன். ஒவ்வொரு தனி மனிதரோட நியாயமான உணர்வுகளுக்கும் மதிப்பளியுங்க. தங்களோட பேரன்புக்கும் ஆதரவுக்கும் என்னோட நெஞ்சார்ந்த நன்றி அப்படின்ற மாதிரி ஜிவி பிரகாஷ் இப்போ இந்த ஒரு பதிவை இன்ஸ்டாகிராம்ல பதிவிட்டிருக்காரு. இந்த பதிவு பார்க்கும் போதே பலருக்கும் தெரியற ஒரு விஷயம், இந்த விவாகரத்தினால ஜிவி பிரகாஷ் அவர்களும் ரொம்ப மனசு உடைஞ்சிருக்காங்க. அதுக்கு மெயினான காரணம் சமூக வலைதளங்கள்ல பலவிதமான காரணங்களும் குற்றச்சாட்டுகளும் ஜிவி பிரகாஷ் மேல வைக்கப்படுது. அதுதான் அப்படின்னு சொல்லப்படுது. ஜிவி பிரகாஷ் இப்படி ஒரு பதிவை பதிவிட்டு இருந்தாலும் சைந்தவி அவர்கள் எந்த பதிவுமே பதிவிடல. கடைசியா விவாகரத்தை நாங்க பண்ணிட்டோம், நாங்க பிரியிறோம் அப்படின்ற அந்த ஒரு பதிவோட தான் இருக்கு. சமூக வலைதளங்கள்ல கடந்த சில தினங்களாவே சைந்தவி அவர்கள் ஆக்டிவா இல்ல அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி இருக்கிற நிலையில ரசிகர்களுக்கு ஜிவி பிரகாஷ் வேண்டுதல் கொடுத்த மாதிரி தான் பலருமே நினைக்கிறாங்க. அவங்களோட பிரைவசியான லைஃப்ல நாம தலையிட வேணாம், நம்ம வேலைய நம்ம பாப்போம் அப்படின்றத நம்ம உணர்ந்தாலே போதும். ஏதோ ஒரு காரணத்தினால இவங்க பிரிஞ்சுட்டாங்க, அது நல்லதா இருக்கும் அப்படின்ற மாதிரியே நாமளும் அவங்களுக்கான பிரைவசியை கொடுக்கலாம். இத பத்தி உங்களோட கருத்தை கீழே கமெண்ட்ஸ்ல குறிப்பிடுங்க.